தெரியல வீடியோ பெருசா வந்துருமோன்னு வேற. காய்ஸ் கிளைமேட் பாருங்க, குளிர் முடியல, செம்ம குளிர். தெரியல ஆஃப் பண்ணிட்டேனா இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டேனான்னு தெரியல. தி நெக்ஸ்ட் டே ஐஸ் வெளியே போகலான்னு வந்தோம். பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க, நீங்களே பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. வா செம்ம கிளைமேட்டு, செம்ம குளிர் வேற. எவ்வளோ தூரம் இருக்கு? சரி, நான் அவங்ககிட்ட நான் முதல்ல கேட்டு அந்த வழியில். குட் மார்னிங் இன்டர்நெட். ஐஸ் அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு, மதியானமே ஆயிடுச்சு. காலையில் செம்ம மழை, செம்ம குளிர். இப்போ பார்த்து வாங்கடா வழுக்கும். ஆன் பண்ணி போகிறத விட இதாக ஸ்பீடாக போகுது. ஆமாம் டே வழுக்குண்டா, பார்த்துப்போம். காலையிலேருந்து சாமான் இப்போ தான் லைட்டாக நின்றுருக்கு. அப்படியே முன்னாடி போயிட்டு போன லாகில் பார்த்துருப்பீங்க, அந்த தேவாலன்னு ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம். பாட்டிட்டு கொஞ்சம் அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு இன்னும் லாகில் சுற்றிட்டு அப்படியே வரலான்னு போயிட்டுருக்கோம். நாளைக்கு இங்கேருந்து தம்பி ஊட்டி போயிடுவோம். ஊட்டி போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போவோம். இது போனால் ஃபுல்லாக காடு. அந்த காட்டுக்கு போவோம். அப்படியே இந்த வழியில் தான் போகணும். அந்த சேலப்பண்ண ஆறுன்னு சொன்னேன் இல்லை, அதுக்கு இந்த வழியில் தான் போகணும். இது ஃபுல்லாக காடுங்க. இங்கே கீழே போனோம்னா லைட் கொஞ்சம் கீழே போனோம்னா யானை நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். இந்த பிளேஸுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். பயந்துக்கிட்டு ஆனால் நைட்டு வந்து இங்கேருந்து இப்படி பாஸ் பண்ணி வரும் யானையெல்லாம். முன்பட இருந்து அந்த மலைக்கு போனால் கொஞ்சம் தூரம் போனால் சுடுகாடு. வச்சு இப்படி போனால் அந்த மலைக்கு போகலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தான், ஒரு கார் போகலாம் அவ்வளோதான். நம்ம பெண்டிலெலாம் கன்ஃபார்மாக நம்ம அப்படியே ஹார்ன் அடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிங்க வந்து நம்ம பிளைண்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும், சுத்தமாக தெரிய மாட்டோம். ஸோ நம்ம ஹார்ன் அடிச்சு தான் போவோம். இங்கே பாருங்களேன், இந்த ரோடு இருக்குது, அந்த சைடு வண்டி வந்தாலும் எனக்கு தெரியாது. மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ரெயின் கோட் இருக்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நம்ம பாட்டுக்கு கால் நிலையும் அதனால தான் நினைஞ்சிட்டு போகுது. கால் நிலை தான் என்ன, நம்ம பாட்டுக்கு போயிட்டு சட்டையை மாற்றிட்டு உட்காந்துக்கலாம். குளிரும் அந்தளவுக்கு நான் உடம்பு நிலையாமல் இருந்தால் குளிர் அந்தளவுக்கு அடிக்கிறது இல்லை, அதனால் பெருசாக இதாகிறது இல்லை. நான் உடம்பு நனைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், சும்மா ஃபுல்லாக நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் வட்டவாடா போனப்பெல்லாம்
பட்டவாடலேருந்து மூணாறு தாண்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம மழை நனைஞ்சு கையெல்லாம் சிவரிங்க. என்னால் ஃபோன் கூட டெஸ்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த இடம் பாருங்கள், எத்தனை இதெல்லாம் வருஷத்துக்கு 5-6 டைம் வந்துடுவேன். எத்தனை டைம் வந்தாலும் அந்த அந்த ஒரு ஹைப்னஸ், அந்த பியூட்டினஸ்லாம் போகவே மாட்டேங்குது. பாருங்க பாருங்க, ஃபுல் செம்ம காடு இதெல்லாம். யானை யானை லத்தியில் பின்னாடி வந்துட்டு இருந்தோம்னா ஆள் காணோம். சரி ஸ்லோவாக போவோம், வரட்டும். நீ வரானுங்க, திடீர்னு எங்கே போயிடறானுங்கன்னு தெரியல. அப்பா பங்கமாக இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ தான் ஒரு 2 வீக்ஸில் ஒரு 1 வீக் முன்னாடி, ஒரு 1 வீக் 1.5 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம ஒரு ஃபீவர், ஒரு 8 நாள் செம்ம ஃபீவர். போய் ட்ரிப்ஸ்லாம் போட்டு வந்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஹெவி ஃபீவரு. ஒரு வாரம் தான் ஆகுது மறுபடியும் இந்த மாதிரி கிளைமேட்டில் ஓட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் ஃபீவர் வராது, இருந்தாலும் ரைட்டாக ஒரு ஜர்க்கு. இந்த மீடியம் மாடு வாங்கி மறுபடியும் நான் வந்து மீடியம் மாடு ஃபிக்ஸ் பண்ணி மைக் ஃபிக்ஸ் பண்ணி நான் ஓட்டி வாய்ஸ் கேட்டு பார்க்குறேன். வாய்ஸ் கேட்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு மீடியம் மாடு போடாமல் வெறும் கோப்ராவில் எப்படி கேட்குமோ அந்த காற்று சவுண்டு அதான் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் செம்ம கட்டுப்பாயிருச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஆனால் அங்கேருந்து இப்போது ரைடு கிளம்பி வரப்போ கூட எனக்கு அப்போ தான் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன பண்ணேன், மைக்கை கீழே வச்சுருந்தேன். அதை அப்படியே என் வாய்க்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணவும் இப்போ கொஞ்சம் கிளியராக கேட்டுட்ருக்கு. இப்போ தான் கோப்ராவில் ஃபுட்டேஜே நான் இப்போ தான் பார்த்தேன். நைட்லாம் போயிட்டு டயர்டு, அது இல்லாமல் குளிர், படுத்துட்டோம். இப்போ தான் ஃபுட்டேஜ் பார்த்தேன், நல்லா பேசுறது கேட்குது. ஃபஸ்ட் டைம் மோட்டோ விலாகு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் பேசி வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போட போகிறேன். இப்போ நான் ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் இல்லை, ஒரு 10 மாதம் 9 மாதம் இருக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் நானே எப்படி சொல்கிறது, வண்டி ஓட்டமும் சாங் போடாமல் மோட்டோவில், ஏன்னா எனக்கு ஆசையாக தான் மோட்டோ விலாக் தான் பண்ணணுன்ட்டு. சாங் போடுறதுல எனக்கே பர்சனலாகவே எனக்கு பிடிக்காது. நானே இப்போ ஒருத்தவங்களோட வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா கரகரன் வாய்ஸ் இருந்தாலும், வாய்ஸ்னால் அந்த ஏர் சவுண்டு பேசுகிறது கேட்காம அப்படி. அதுக்கப்புறம் சாங்லாம் போட்டாங்கன்னா நானே பெருசாக பார்க்க மாட்டேன், விலாக் பண்ணுறவங்கள தான் பார்ப்பேன். ஏன்னா செரி ப்ரோவோட பெரிய ஃபேனு. ஸோ அது பிடிக்காமல் எப்படி இருக்கும். அதனால் நான் இப்போ ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் வீடியோவை பார்த்து அந்த இதே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக விலாக் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த இதே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கே இது பர்சனலாக பிடிக்காது. எனக்கு வீடியோ இத்தனை நாளாக எனக்கு கேட்டிங்கன்னா அந்த பிடிக்காம தான் போட்டுட்ருந்தேன். இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ இல்லாமல் பைக் ஓட்டுற வீடியோலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா இப்படி போட்டுட்ருக்கமே அப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி வரவும் பரவாயில்ல, வாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு ரெடி பண்ணி பெட்டரான ஒரு மைக்கு, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல், இந்த பட்டுன்னா சில சவுண்டு வந்தாலும் வரலாம், அந்த மாதிரி சவுண்டு எதுவும் வரலாமல் ஒரு நல்ல மைக்காக வாங்கி யூஸ் பண்ணோம். இன்றைக்கி ஃபுல்லாக எங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஃபுல்லாக சுற்றலான்னு தான் பிளானு. ஆனால் மழை உங்களுக்கே தெரியும், மழை எப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மழை கிளைமேட் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ குளிர் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, -0 டிகிரி போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மழை பெய்யக்கூடாது, ஏன்னா நனைஞ்சிக்கிட்டே குளிர் வந்துச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தேவாலா இங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு வருவோம். மழை நின்றுச்சுன்னா வேறு எங்கேயா போகலாம். நிற்கணும், கடவுளையே மழை வரக்கூடாது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து இப்போ ஃபுல்லாக ஃபாக் ஆகி இப்போது விசிபிலிட்டியே பெருசாக தெரியல, லைட்டாக தான் தெரியுது. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டக்குன்னு வருவாங்க ஆட்டோக்காரங்களாம், டக்குன்னு வருவாங்க. ஜீப்பு அந்த மாதிரி தான் சட்டுன்னு யூட்டன் எடுத்துருவாங்க. நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஹார்ன் அடிக்காமல் போனோம்னா சிக்கல், டக்குன்னு அடிச்சிடுவோம். கொஞ்சம் பார்த்தா ஓட்டணும். ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் நாளாக இங்கே ரோடு வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, ரோடு கிளியராக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் தான், ரோடு நல்லா இருக்காது. ஆனால் இப்போ ஆஃப் ரோடிங் சூப்பராக இருக்கும். அது இப்போ ஒரு ஆஃப் ரோடு இப்போ அட்வென்ச்சர் 390 ஹிமாலயன்லாம், நான் அட்வென்ச்சர் 390 அந்த மாதிரி வந்தோம்னா ஆஃப் ரோடிங் வந்து தரமாக இருக்கும். அட்வென்ச்சர் 390 எடுத்துகிறோம் கைஸ். இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் கண்டிப்பாக
அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் 390 தான் ட்ராவல் பண்ணுவேன். பாண்டாவில் ட்ராவல் பண்ணுவேன், பட்டு லோக்கல்னால் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா பாண்டாவில் வருவேன். லாங்லாம் போகிறப்ப அட்வென்ச்சர் அது ஏன்னா நான் லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ரைடு போடவே இல்லை. ஆந்திரா போயிருந்தப்போ விசாகப்பட்டினம் போயிருந்தேன். அங்கேருந்து நான் அங்கே கடைசியாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட ரிட்டன் வர வீடியோ போடவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கேருந்து நான் நான் ஸ்டாப்பு காலையில் 7:30 கிளம்பி அடுத்த நாள் 7:30 தான் காலையில் நான் வீட்டுக்கு வந்தேன். 1500 கிலோமீட்ரு. ஒரு 2 டைம் காஃபி குடிக்க, ஒரு டைம் சாப்பிட, அவ்வளோதான் நிப்பாட்டாமல் தான் நான் வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏன் வீடியோ போடலான்னு பார்த்தீங்கன்னா மைக் ப்ராப்ளம். மீடியா மோட் இல்லாமல் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் ஃபுல் வீடியோ வெறும் சாங் மட்டும் ஆட் பண்ணி நம்மளால் போட முடியாது, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா பார்க்குற ஒரு 10 பேருக்கு நம்ம 10 பேருக்குன்னா அந்த 10 பேர்த்தில் ஒரு 9 பேர்த்துக்காச்சும் நம்ம வீடியோ பிடிக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் குவாலிட்டியே கொடுக்கணும். அதனால் நான் அந்த வீடியோ போடலை. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று என்னென்னா என்னால் அங்கங்கே நின்றும் வ்ளாக் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு செம்ம டயர்டு. ஒரு 1500 கிலோமீட்ரு 24 மணி நேரம் குமிஞ்சே வண்டி ஓட்ட முடியாது. இப்போ நம்ம ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம்னா அது வேறு. இப்போது நம்ம வந்து ஒரு 1500 கிலோமீட்டருக்குலாம் நம்ம நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிகிட்டே வரோம் அப்படின்னா நம்ம ரொம்ப உடம்பு, இடுப்பு, இந்த முதுகு, ஷோல்ட்ரு, அது இல்லாமல் என்னோடய ஹெல்மெட்டும் வெயிட்டு. பில்மோலா ஃபஸ்ட்டு ஆக்ஸார் வச்சுருந்தேன். ஆக்ஸாரை விட பார்த்திங்கன்னா இது வெயிட்லெஸ் தான். ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போகிறப்போ குமிஞ்சிட்டே ஓட்டுறப்ப அது ஒரு தனி வெயிட் வரும். ஷோல்ட்ரு வலி எடுக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்னால் அந்த விளாக் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரைட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அதனால் நான் விளாகும் பெருசாக எடுக்கலை. அப்புறம் சார்ஜ் இல்லாமல் கோப்ரோ ஆஃப் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ரிட்டன் வந்த வீடியோவை நான் போடலை. ஆனால் இதுக்கப்புறம் எங்கே போகிறதுனாலும் சரி, ரிட்டன் வந்ததுனா எல்லா வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா வீடியோ மட்டும் தான் ரெடி ஆச்சுல்ல, அதனால் வந்துடும். அப்புறம் எப்படியும் ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் அட்வென்ச்சர் 390 எடுத்தே ஆகணும். இன்ஷியல் அமௌண்ட் கட்டி இஎம்ஐயில் தான் எடுப்போம். இந்த பாண்டாவே ஜாலியாக போகலாம். ஆஃப் ரோடிங்லாம் பங்கமாக பண்ணலாம். இதுலேயும் ஆஃப் ரோடிங் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸ்ட்ரீமாக பண்ண முடியாது. ஏன்னா அடியில் நமக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான், அடி விழுகும். அதனால் ஸோ இதை குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா இந்த வண்டி வேஸ்ட் தான். இந்த வண்டி எதுலேயுமே குறை சொல்ல மாட்டேன். என்ன இந்த பொசிஷன் எனக்கு செட் ஆகலை. நம்ம இந்த வண்டி ஸ்போர்ட்ஸ் வண்டி யாராவது ட்ராவல் பண்ண சொன்னாலும் கேட்கலாம். நான் சரி ஓகே, ஏன்னா இது பார்த்தோம்னா பிடிச்சனால இந்த வண்டி வாங்கினேன். பட்டு பொசிஷன் வந்து எனக்கு சூட் ஆகலைன்னா ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு ஜாலியாக போயிட்டு வந்தார். இப்போலாம் பாருங்கள், இப்போ நான் ட்ரெயிலாம் வந்து எனக்கு பெருசாக இதெல்லாம் இல்லை, இடுப்பலி எதுவுமே இல்லை, ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப தூரம் போக தான் போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண தான் போகிறோம் ரெகுலராக. ஸோ அதனால் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்ப்போம் எடுக்கணும். அவ்வளோதான், தேவாலய கிட்ட வந்தாச்சு. வாங்கியாச்சு. பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி பழம்பொழி இல்லை. வேற எங்கே போகலாம்? அப்படியே காட்டுக்கு போகிறோம், யானையை பார்க்குறோம். யானையை தான் பார்க்க முடியும்னு தெரியல. இந்த கிளைமேட்டில் நம்மளே பார்த்துக்க முடியல. இல்லை எங்கே யானையை பார்க்குறது? நன்றிச்சா. அவ்வளோதான், அடுத்த பேசு. ஓகே. சாமி வா.